பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது இந்த வாய்ப்பினை தந்த என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவதாக பாஸ்டப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். மூன்றாவதாக இங்கே கூடி வந்திருக்கும் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்தவங்க வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 34வது வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆமென். இதில் கூட நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா, 4வது வார்த்தை இயேசு சிலுவையில் சொன்ன 4வது வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஏசப்பா சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு ஏறத்தாழ 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கிய பிறகு, அது எப்போ அப்படின்னா மாலை 3 மணி அளவில் வந்துட்டு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில இதில் போட்டிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொது மொழிபெயர்ப்பில் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வார்த்தையை ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்ற இந்த வார்த்தையை பொது மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் பராபரனே என் பராபரனே நீர் என்னை கைவிட்டதேது அப்படின்னு சொல்லிட்டு பொது மொழிபெயர்ப்பில் கூட நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். திருப்பி சொல்கிறேன், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னா, 1 தீமோத்தேயு அதில் உள்ள 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஆமென். இதில் கூட பார்த்தோம் அப்படின்னா, இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னா, நம்மை பாவத்தில் இருந்து மீட்கும் பொருளாக தான் இயேசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பல பாவ காரியங்கள் இருக்கலாம், நம்ம பல பாவத்தை நம்ம சிக்கி தவிக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஏசப்பாவோட ரத்தம் நம்மளை மீட்டு கொண்டதுனால, அவர் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டதுனால ஒரு புது சிருஷ்டியா புதிய மனிதனாக என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம மாற்றப்படுவோம். எதனால அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தினால. ஃபர்ஸ்ட் ஏன் ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னா, நம்மை பாவத்திலிருந்து மீட்கும் பொருளாகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். 2வது கூட பார்க்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் அதில் உள்ள 18வது வசனம். 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமென். 2வது கூட பார்த்தோம்னா, இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சொன்ன நம்மை பாவத்திலிருந்து மீட்கும் பொருளாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். 2வது என்ன அப்படின்னா, எதுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னா, நாம் பிதாவோடு உறவு கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அதில் கூட வசனத்தை பார்க்கணும், கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அப்படின்னு வேத வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ 2வது எதுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னா, நாம் பிதாவோடு உறவு கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். 3வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். ரோமர் 4வது அதிகாரம் அதில் உள்ள 25வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் அதில் உள்ள 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆமென். 3வது எதுக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னா, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். இதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, பிதாவோட சித்தம் என்ன அப்படின்னா, குமாரன் அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியில் அனுப்பி அவருடைய இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக தான்
பிதா வந்து தான் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பூமிக்கு அனுப்புனாங்க. மூன்றாவதாக கூட பார்த்தோம் அப்படின்னா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்னா, ஃபர்ஸ்ட் நம்மை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். 2வதாக கூட பார்த்தோம் அப்படின்னா நாம் பிதாவோடு உறவு கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். 3வதாக கூட பார்த்தோம் அப்படின்னா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். இது ஆண்டவர் வந்துட்டு சிலுவையில் அறையப்பட்டார். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வசனத்தை நம்ம பாயிண்ட்ல கூட பார்த்தோம், பாவத்தில் இருக்கிற நம்மளை மீட்கிறதுக்காக தான் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னாடி பாவத்தில் இருந்தோம். எப்போனா ஆண்டவரை அறியாததுக்கு முன்னாடி, அவருடைய இரத்தத்தால் மீட்கப்படாததுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பாவத்தில் இருந்தோம். அதுக்கப்புறம் அவருடைய இரத்தத்தினால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மீட்கப்பட்டு ஆண்டவர் வந்து பரிசுத்தமாக நம்மளை வந்து மாற்றிருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பரிசுத்தமாக நம்ம வாழணும். 2வது எதுக்காக வந்துட்டு சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம், பிதாவோடு உறவு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்போ 2வது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, தேவனோடு உள்ள உறவுல நம்ம நெருங்கி இருக்கிறவர்களாக இருக்கணும். 3வது அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தாரோ அதே போல தேவன் நம்ம அனுப்பின அந்த பூமிக்கு நம்மளை படைச்ச அந்த நோக்கத்தையும் சித்தத்தையும் நம்ம செய்கிறவங்களா இருக்கணும். 3 காரியம்: நம்ம பரிசுத்தமாக வாழணும், தேவனோடு உள்ள உறவுல நம்ம நெருங்கி இருக்கட்டும், அதுக்கப்புறமா நாம் தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்ய வேண்டும். கேட்ட வார்த்தைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கேட்ட வார்த்தைக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவரே வந்து எங்களை மீட்கிறதுக்காக நீங்கள் வந்தீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் மேல் நீர் காட்டின அன்புக்கு ஈடா என்ன நான் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. தகப்பை கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் பரிசுத்தமாய் வாழ, உம்மோடு நாங்கள் நெருங்கி வாழ ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு ஆண்டவரே கிருபை தர வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் பலிபீடத்தை எங்களை தரை மட்டும் தாழ்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.